எல்லாருக்கும் பிரைஸ் அலாட். இது செகண்ட் டைம் ஆக்சுவலா நான் டெஸ்டிமனி கொடுக்க வந்திருக்கேன். ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு விஷயமும் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய அற்புதமா நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னோட டெஸ்டிமனியை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முதல்ல இருக்கிறத சொல்லிட்டு இதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கு. கர்த்தரோட பெரிய கிருபையினால ஆஹ் எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருவேளை புதுசா நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன ஒரு இதா மாதிரி நோட்ஸ் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் கிறிஸ்டின் பேக்ரவுண்ட்ல தான் வந்தேன். சின்ன வயசுல இருந்தே ஆண்டரை பத்தி எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. பொய் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, ஆண்டருக்கு உண்மையா இருக்கணும், எதுனாலும் ஆண்டர்கிட்ட கேட்டுதான் செய்யணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டூர் போகணும், இல்ல ஒரு ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனாலும் எதுனாலும் ஆண்டரோட சித்தம் கேட்டு அதன்படி செய்யணும் அப்படி சொல்லிதான் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இருந்தாலும் இந்த உலக சூழ்நிலையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம எப்படினாலும் ஏதோ ஒரு பாவ வழியில நம்ம போயிரும். அதை நம்மள டைவர்ட் பண்றதுக்குன்னே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் நானும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன். உம் ஒரு நிமிஷம். சாரி. அதனால இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆண்டர்கிட்ட கேட்டு செய்யணும். ஒரு இப்ப ஸ்கூலுக்கு போறோம், யூனிஃபார்ம் எடுக்கணும்னா ஆண்டர்கிட்ட கேட்கணும். ஒரு அதாவது அப்பா ஏசப்பா எனக்கு யூனிஃபார்ம் வேணும், ஷூ சாக்ஸ் வேணும், இது இது இல்ல அது இல்ல எதுனாலும் எங்க அம்மாட்ட போய் கேட்கணும், எங்க அப்பாட்ட போய் கேட்கணும்னா உடனே ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து தான் வந்தேன். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கப்போ சின்ன வயசுல பர்த்டேக்கு கூட ட்ரெஸ் எடுக்கணும்னா ப்ரேயர் பண்ணி கேளு அப்பதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் நான் ரசிக்கப்பட்டேன். இப்போ ஆண்டரோட வருகை வந்து சமீபமா இருக்கு. இன்னைக்கு நைட் ஆண்டர் வந்துட்டாருன்னா அம்மா அப்பா நாங்கெல்லாம் ஆண்டரை ஏத்துக்கொண்டு ஆண்டரோட இதுல போயிருவோம், மேல போயிருவோம், ஹெவனுக்கு போயிருவோம். அப்போ நீ வந்து இங்கேயே இருந்துருவ. அப்போ பிசாசோட அரசாட்சி வந்து இருக்கிறப்போ நீ வந்து பயங்கர கஷ்டத்தை அனுபவிப்ப. அப்போ எங்களோடய நீ வரணும்னா உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டரோட இதுல வந்து நீ வரணும் அப்படின்றப்போ அது ஒரு பயம். ஒரு பிற்கு அந்த டைம்ல கரெக்டா வரவும் நான் அப்பவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். நீதியின் சால்வையை உனக்கு தருகிறேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுக்குறேன்ற ஏசாயால ஆண்டவர் சொல்லி பேசினாரு. சோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டருக்கு பிரியமா எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்தேன். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வந்து 10th என்ன இதுலயே எக்ஸாம் ஹால்லயே வந்து டீச்சரே நீங்க காப்பி அடிச்சு எழுதுங்க, பப்ளிக் எக்ஸாம்லயே நீங்க காப்பி அடிச்சு எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க இது பண்றோம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் அந்த டைம்ல நான் காப்பி அடிக்கலான்றதுக்காக இருந்தேன். நெக்ஸ்ட் அதே போல 12th அதே மாதிரி சேம் அதே மாதிரிதான் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படியே என் வாழ்க்கை வந்துட்டே இருந்துச்சு. 2015 என்னோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு நீங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அந்த பொண்ணை, அதனால நீ ப்ரேயர் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டரோட கைடன்ஸ் படி நாங்க ஜெபம் பண்ணி எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே எங்க அம்மாவோட அண்ணன் பையனுக்கே என்னை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் வந்து டிஎல்சி சர்ச் போறவரு. பட் ஆனா பக்தி ஆனா ஆழமான பக்தி அவர்கிட்ட இல்ல. ஒரு
தசம பாகம் குடுக்கறது கூட அவர் வந்து மாச கடைசியில காசு இல்லைன்னா என்ன பண்றது அப்படிலாம் சொல்ற ஆளு. பிரேயர்னா என்ன, அதாவது விசுவாசத்துல வாழ்க்கைய எடுக்கணும், விசுவாசத்திலே வந்த ஆளு சின்ன வயசுல இருந்தே. ஆனா அவருக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. நீ சொல்லுவ பிராக்டிக்கலா அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு பேசுற ஆளு. ஆனா சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் ரீட் பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு ஆழமான பக்தி அதுல கிடையாது. சினிமா பாப்பாரு. எல்லாத்துக்கும் இந்த அது பேர் என்ன, தியேட்டருக்குலாம் போயிட்டு பாக்குற ஆள் தான். சோ அப்படி இருக்கிறப்ப இவருக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். இவரும் மாறணும், இவர் வந்து ஆழமான பக்திக்குள்ள வரணும் ஏசப்பா அப்படி சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சு, லாக்டவுன் போட்டாங்க. அவர் பிசினஸ்ல அப்போ ஹைக்ல வந்துட்டு இருந்த ஆளு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில வந்துட்டு அவர் தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ஆர்ஓ பிளான்ட் பிசினஸ். அப்படி ஸ்டார்ட் பண்றப்போ பட்சத்துல பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து இண்டஸ்ட்ரி லெவல்ல போகும். சும்மா வீட்டுக்கு போடுற ஆர்ஓ கிடையாது. இண்டஸ்ட்ரி லெவல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அ குடுக்குறது. அதுவும் இல்லாம இவருக்கு சிங்கப்பூர், மலேசியா, அந்த குவைத் அந்த மாரி வெளிநாட்டுல இருந்து அவருக்கு நெறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பீக்ல போற டைமு கரெக்ட்டா லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அப்படி இருந்த பட்சத்துல என்ன ஆச்சுன்னா, அ நா நாங்க வந்து வீட்ல அப்போ எல்லாருக்குமே சர்வீஸ் வந்து நம்மளுக்கு டிவில தானே நடந்துட்டு இருந்துச்சு. எங்கேயும் வெளிலலாம் போ முடியாது. சர்ச்சுக்குலாம் போ முடியாது. ஸோ அந்த டைம்ல நாங்க வீட்ல உட்காந்து ஈவினிங் டைம்ல இப்படி ஒரு ஜெபிக்கலாமாங்கன்ற அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ, நாங்க ஹால்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரூம் கதவு மட்டும் தொறந்து இருந்துச்சு. அப்போ என் பையன் என்ன பண்ணான், திடீர்னு அந்த ரூமையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு ஒரு மாரி அவனோட ஆக்டிவிட்டீஸே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அப்படியே சைலன்ட்டா ஒரு மாரி வெறிச்சு போய் உட்கார்ந்திருந்தான். இவருக்கு நோட் பண்ணிட்டு எனக்கு சைகையில காமிச்சாங்க. நாங்க பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி பிரேயர் முடியட்டும்னு வெயிட் பண்ணி பிரேயர்லாம் முடிச்சு, நாங்க அ அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு அந்த பையன்ட்ட கேட்டா, அவன் சொல்றான், "நான் இந்த மாரி ஒரு பாப்பாவ ஒரு பெருசா நாக்க தொங்க போட்டு கருப்பா ஒரு உருவம் வந்து அந்த பாப்பாவோட கையி, காலு, தலைன்னு ஒண்ணு ஒண்ணா கட் பண்ணுது. நான் அத பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு வெள்ள உருவம் ஒரு ஏஞ்சல் மாரி ஒருத்தவங்க ஏசப்பா அனுப்புறாரு. அவங்க வந்து சாட்டையிலேயே அத அடிச்சு, அத தொரத்தி அனுப்பிச்சுட்டாங்க. ஏசப்பாவோட ரத்தத்தனால கழுவுனாங்க. அந்த பாப்பா தப்பிச்சிருச்சு அப்டின்றான். இது வந்து கத கட்டி சொல்ற வயசும் அவனுக்கு கிடையாது. அவன் அந்த டைம்ல ஸ்கூலுக்கு கூட போனதில்ல. அவ ஒரு 1 1/2 2 வயசு 3 வயசு இருக்கும் அந்த டைம்ல. அவன வந்து பொய் சொல்றான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் அத அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே நிக்கிறான். இத கேட்டதுக்கு அப்புறமா தான் எங்க வீட்டுக்காருக்குள்ள ஒரு உணர்வே வந்துச்சு. ஆ என்னது இது? என் பையன் அவன் சின்ன பையன் அவனுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறாரு. ஆனா நான் இவ்ளோ பெரிய மனுஷனா இருக்கேன். நான் ஜெபிக்கிறேன், பிரேயர் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன். ஆனா என்கிட்ட ஆண்டவர் பேசலையே! என்னால அவர பார்க்க முடியலையே! அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா அவரு போய் கதவ சாத்திட்டு கதறி கதறி அழுதாரு அவரோட பாவத்துக்காக. அப்போதான் ஆண்டவர் வந்து அவரோட இருதயத்த நொறுக்குன டைம். அப்போ அவரு ஒவ்வொரு டைரி எடுத்து ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சின்ன வயசுல இருந்து என்னென்ன பாவம் பண்ணாருன்றத எழுதி, அத ஒவ்வொருத்தர்கிட்டயா கால் பண்ணி அறிக்கையிட்டாரு. எங்க அம்மாவெல்லாம் கூட ஒரு சில டைம் மரியாதை இல்லாம ஒரு சண்டையில பேசிட்டேன்னு, "அத்தை நான் உங்கள மரியாதை இல்லாமலாம் பேசியிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படிலாம் வந்து மன்னிப்பு கேட்டு, ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவர திடப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நெறைய விஷயங்கள் அவரு அ எனக்கு அவரு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு மாறிருச்சு. அப்படி இருக்கிறப்போ நெறைய ஃபேமிலீஸ வந்து கொண்டு வந்தாரு. அந்த டைம்ல அந்த சர்ச்சுக்கு வராம, அது ஆன்லைன் மீட்டிங்லாம் வராம நெறைய ஃபேமிலீஸ் வந்து ஆண்டவர விட்டு விலகி போயிருந்தாங்க. அவங்க கிட்டலாம் அவங்க சத்தியத்த பத்தி பேசி, அவங்களையும் ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி அவங்கள கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் போய் கொஞ்ச நாள் வந்து சர்ச்சுக்கு மட்டும் கொஞ்சம் பேர் வச்சு இது பண்ணலான்றப்போ, சர்ச்சுக்கு போனப்போ, அங்க வந்து வொர்ஷிப் பண்றது, அ கொ அந்த சர்ச்சுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஃபர்ஸ்ட்லருந்து லாஸ்ட் வரைக்கும் சர்ச் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச்மென்ட் பண்றதுலருந்து, அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் பண்றதுக்கும் கொஞ்சம் இது பண்ணி அவரு எல்லாம் பண்றதுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு அ ஆவிக்குரிய இதுல வந்துட்டு இருந்தாரு. அப்போதான் ஒரு சைட் விசிட்க்காக போனப்போ அவருக்கு கொரோனா அட்டாக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுச்சு. எனக்கு அது தெரியல. நான் வந்து ஆண்டவரோட பக்தில அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இவர் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாரு. எவ்ளோ காய்கறி என்ன திங்ஸ் வந்தாலும் நாங்க வெளியில மஞ்சத்தூள், மொளகா இது போட்டு, உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஹைஜீனிக்கா அத வச்சு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா அது வெளிய இருக்கும். அதுக்கப்புறமா தான் அத எடுப்போமே. அப்படிப்பட்ட ஹைஜீனிக்கா கையிலேயே சானிடைசரும் வச்சிருப்பாரு.
அதனால இவருக்கெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்னு நான் ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் சிக் ஆனாரு. 2வது டைம் எந்திரிக்க முடியாம இருந்துச்சு. 3வது டைம் பயங்கர ஜுரம் இருந்துச்சு. ஸ்மெல் இல்ல அப்படிலாம் சொன்னாரு. ஆனாலும் நான் என்ன பண்ணோம், பிரேயர் பண்ணிட்டே இருந்தோம். பிரேயர் பண்ணா சரியாயிரும். பிரேயர் பண்ணா சரி இப்படியே இருந்துட்டு லாஸ்ட்ல எனக்கு கொஞ்சம் இது சரி வராது. இவரு எந்திரிக்க கூட முடியாம இருக்காரேன்னு சொல்லி, எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்கள வர சொல்லி அவர எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணா அவரு கோஆப்பரேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கோஆப்பரேட் பண்ணாதான் அந்த மாஸ்க் எல்லாம் அவுத்து அவுத்து விட்டுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கோஆப்பரேட்டே பண்ண மாட்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் அந்த டைம்ல ஜுரம் வந்துருச்சு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, இவரு சரியாயி வந்துருவாரு. இவரு வந்தா இவர வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அ அப்படின்றனால நான் என்ன பண்ணேன் 2, 2 டோலோ மாத்திரை போட்டு என்ன நானே நான் நான் ஹாஸ்பிட்டல் போகாம நான் வீட்லயே இருந்துட்டு இருந்தேன். இப்படி இருக்கிற சமயத்துல அ அ ஒ அவரு வந்து அ நான் பண்ணிட்டேன். நான் பிரேயர் பண்றேன் நானு. முட்டி போட்டு அவருக்கு எப்படியாவது சரியாயிரணும் ஏசப்பா அப்படி சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு நான் பிரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அ "ரிச்சர்சன் இல்லன்னா என்ன? நான் உன்ன பாத்துக்க மாட்டேனா? நீ ரிச்சர்சன எனக்கு ஒப்புக்குடு." அப்படின்னு சொல்லி ஒரு குரல். நான் என்ன பண்ணேன், நான் அப்படியே ஸ்டன் ஆயி உட்கார்ந்துட்டேன். இது என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ண மூடுறேன். எனக்கு வந்து ஒரு விஷன் ஆண்டவர் குடுக்குறாரு. ஆக்சுவலா அவர் வந்து ஷார்ட்ஸ், பனியன் போட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டு போனாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன காமிக்கிறாருன்னா, ஸ்ட்ரெச்சர்ல அவரு லுங்கி போட்டுட்டு, பனியன் போட்டுட்டு, அவர ஸ்ட்ரெச்சர்ல வெளியில கொண்டு வராங்க. படுக்க வச்சு கொண்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் வெளியில கொண்டு வராங்க. இததான் காமிக்கிறாரு. நான் பாத்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ ரிச்சர்ஸன எனக்கு ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் ஓ அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு சொன்ன போல ஆண்டவரே, சரி ஏசப்பா, நான் நீங்க கேட்கிறீங்க, நான் குடுத்துறேன். நீர் குடுத்த வாழ்க்கை. நீங்க கேட்கிறீங்க, நான் குடுத்துர்றேன். இதுக்கப்புறம் என்னையும் ஜெசனையும் நீங்க தான் பாத்துக்கணும். என் பையனையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா முடியாது. இப்போ தம்பிக்குன்னு நம்ம ஒருத்தவங்க தான் இருக்கோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி, உடனே நானே கார் புக் பண்ணேன். எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நானே பையில எடுத்து வச்சேன். நானே கிளம்பி, நானே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டேன். நான் நான் உள்ள என் தம்பி சொன்ன விஷயம் இது ஆக்சுவலா. எனக்கு தெரியாது. நானு ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல நான் உள்ள போறேன்னா, நான் ஸ்ட்ரெச்சர்ல என்ன உட்கார வச்சுட்டு என்ன கூட்டு போறாங்கன்னா, வெளியில அவர இந்த பக்கம் கொண்டு வராங்க. அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது எனக்கு தெரியாது. என்ன மேல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல மேல் ஃப்ளோர்ல கூட்டிட்டு போய் என்ன வார்ட்ல படுக்க வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் அப்பயும் எனக்கு வந்து பயங்கர மழை அன்னைக்கு நைட்டு. அவ்ளோ வெயில் அடிச்சிட்டு இருந்த அன்னைக்கு நைட்டு பயங்கர மழை. அப்பயும் நான் ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறேன். இது நான் என்ன ஏசப்பா பண்றது? நீங்க அழுவுற மாரி எனக்கு இருக்கு. என்னோட இத பார்த்து. எனக்கு நீங்க இருக்கீங்கல்ல, என்ன நீங்க தான் வழி நடத்தணும். நீங்க சொன்னது போல நான் வந்துட்டேன். அந்த அந்த உணர்ச்சி இதுலயே நானு சொல்றேன். அவ்ளோ ஜுரம் என்னால முடியல. அப்படியே படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறேன். அதேபோல அந்த இடத்துல எல்லாரும் 60 இயர்ஸ் மேல தான் 50 டூ 60 இயர்ஸ் அங்க இருக்கிறவங்க என்னோட வார்ட்ல இருந்தவங்க அத்தன பேருமே, அவங்களால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியல, படுத்திருந்தாங்க. ஆனா நான் வந்து 1 டே தான் எனக்கு ஒரு மாரி படுத்திருந்தேன். அதுக்கப்புறமேட்ல இருந்து நான் பிரிஸ்கா, ஆக்டிவா அந்த வார்டு ஃபுல்லா ரன் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் அந்த ட்ரிப்ஸ் நான் நர்சிங் படிச்சனால, எனக்கு அந்த ட்ரிப்ஸ் எப்படி டிசி பண்றது எப்படி, அத கனெக்ட் பண்றது எப்படி எல்லாம் தெரியும். ஒரு நர்ஸால அவங்க இது பண்ண முடியல. அவங்க கூப்பிடுற டைம் வந்து ஹெல்ப் பண்ண முடியல. சோ இதனால நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு சாப்பிட்ட பிளேட்ட கூட கீழ அவங்களால வைக்க முடியாது. யார்ரா அந்த பொண்ணு வந்து அட்மிட் ஆயிட்டு இவ்ளோ வேலை செஞ்சுன்னு இருக்கு. எந்திரிக்க கூட முடியாம எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாரு. அங்க இருக்க நெறைய பேருக்கு கொஞ்சம் ஆண்டவர பத்தியும் சொன்னேன் நானு. அவங்க எல்லாரும் ஆ என்ன என்ன நல்ல வேளை அவங்க அதாவது சில பேர் வந்து சண்டை போடுவாங்க. ஆனா நான் சொல்றப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அத வந்து க பிரேயர் பண்றேம்மா, சரிம்மா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால முடியல. அந்த டைம்ல நான் வந்து பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி மாரி இருந்துச்சு. இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு 4, 5 நாள் கழிச்சு என்னையும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் என்ன பார்த்து அம்மா அழுதாங்க. நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்கார்ந்தேன். அம்மாவும் என் தம்பியும் வந்து நிக்கிறாங்க. என்ன பார்த்துட்டு அழுவுறாங்க. எப்படி இவகிட்ட சொல்றது? அப்படின்ற மாரி இருந்தாங்க. ஆனா நான் சொன்னேன், "அம்மா எனக்கு தெரியும். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. மாமா இல்லன்னு எனக்கு தெரியும்மா." அப்படின்னு உடனே கதறி கதறி அவங்க அழுதாங்க. அழுதுட்டு, "பரவால்ல, அ அ பரவால்லம்மா. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் மாமாவோட உயிரையே எடுத்துக்கிட்டாங்க. அதனால நீங்க இனிமே என்ன வாழ்க்கைய நடத்துறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா கிருபை செய்வாரு." அப்படின்னு சொல்லி
அவங்கள நானு தேற்றுற மாரி இருந்துச்சு. இப்படியே என்னோட வாழ்க்கை போச்சு. அதுக்கப்புறமே ஒவ்வொன்னுத்துக்கும் ஆண்டவர்ட்ட கேட்டேன். கேட்டு கேட்டு செஞ்சேன். எனக்கு அதாவது என் பிள்ளை கஷ்டப்படுறா அப்படின்னா, மனுஷங்கள கூட ஆண்டவர் வந்து பயன்பட செய்வாரு. அவங்கள இருதயத்த இது பண்ணி, அவங்கள வந்து நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு அவங்களால முடியும். ஏன்னா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பாரப்படுத்தினாரு ஆண்டவரு. நான் வந்து ஃபீஸ் கட்டுறேன். நான் அவனோட ஃபீஸ நாங்க எடுத்துக்கணும். ஒரு 4, 5 ஃபேமிலி சேர்ந்து அந்த காசு போட்டு ஃபீஸ் கட்ட உதவி செய்றோம் அப்டின்னாங்க. ஒரு ஷூ எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து காசு குடுப்பாங்க. ஒரு யூனிஃபார்ம் ஏன்னா 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த கொரோனா ஒரு ஸ்டீராய்ட்ஸ் ஃபுல்லா என்னோட பாடில இருக்கறனால 3 மந்த்ஸ் கிட்ட என்னால எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படி பம்பரமா சுத்தி வேலை செஞ்ச என்னால, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு என்னால உட்கார்ந்து எந்திரிக்கிறது கூட அவ்ளோ போன்ஸ்லலாம் அவ்ளோ பெயின் இருந்துச்சு. அதனால அப்படி நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். என்னால ஒர்க்குக்கு ஏதாவது ஒரு வேலை தேடி போணும். அடுத்து நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைக்கு தேவையானது செய்யணும்னு நெனச்சாலும் என்னால முடியல. என்னோட பாடி கண்டிஷன் அந்த மாரி இருந்துச்சு. அந்த டைம்லயும் நெறைய பேர் வந்து எனக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. ஒரு யூனிஃபார்ம் வாங்கிட்டேன். யூனிஃபார்ம் வாங்கி அத ஸ்டிட்ச் பண்றதுக்கு என்ட்ட காசு இருக்காது. அதுக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அம்மாவால முடிஞ்ச அளவுக்கு எங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது பத்தல. சோ இப்படி இருக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ் ஃப்ரெண்ட். அவ ஒரு பிசினஸ் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணா. அவ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன் நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேலையும் போட்டு ஒரு 6 வருஷம் அவ கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அதுவும் அந்த 6 வருஷம் கூட யோசேப்புக்கு ஆண்டவரு எப்படி ஒரு புடமிட்டு அவன ஒரு நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பதவியில கொண்டு வந்து வச்சாரோ, அது போல தான் எனக்கு இருந்துச்சு இந்த 6 வருஷமும். இப்போ ஒரு பிசினஸ்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன பண்ணணும்? யாரையெல்லாம் சந்திக்கணும்? எப்படி கிளையண்ட்ஸ் கிட்ட பேசணும்? அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும்? ஒரு ஒரு ஹெல்ப்பரா இருந்தாலும் நம்ம கீழ வேலை செய்றவங்களுக்கு எப்படி மரியாதை குடுத்து அவங்கள கைட் பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு 6 வருஷ ட்ரெய்னிங்கா தான் நான் இத எடுத்துக்கிட்டேன். அதேபோல நான் 2 வருஷமா என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு எம்ப்ராய்டரிங் மிஷின் வாங்கி போட்டு ஒரு அ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆ ஆசை இருந்துச்சு. ஸோ நாங்க ஃபேமிலி பிரேயர்ல எதுவா இருந்தாலும் நாங்க ஃபேமிலி பிரேயர்ல டைரி வச்சு எழுதி ஒவ்வொன்னுத்துக்கா ஜெபிச்சு ஆண்டவர் இத குடுத்துட்டாரு, குடுத்துட்டாரு, குடுத்துட்டாருன்னு அடிப்போம். அது மாரி இந்த பிசினஸ் விஷயம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 வருஷமா தொடர்ச்சியா பிரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கான வழியே தொறந்தாரு. எப்படின்னா, ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் பிரேயர் போம்போது பாஸ்டர் சொன்னாரு, "இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் மூலியமா உனக்கு வந்து ஒரு ஒரு அதுல தான் உனக்கு உன்னோட லைஃபே மாறப்போகுது" அப்படின்னாரு. எனக்கு அது எப்படி என்ன என்ன ஃபோன் கால் இருக்கும்? எது எப்படி என்னன்னு தெரியலையே அப்படி யோசிச்சுட்டே நான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் அங்க ஃபோன் கால் வருது. "அம்மா பிசினஸ் ரொம்ப லாஸ்ல போயிட்டுருக்கு. அதனால நீ ஒரு வேலை ஏதாவது பார்த்துக்கோ. இது மூலியமா என்னால இந்த ஆஃபீஸே நான் குளோஸ் பண்ண போறேன். அதனால எல்லாரையுமே நான் வேலைய விட்டு அனுப்ப போறேன். நீ வேற ஏதாவது பார்த்துக்கோன்னு." இந்த ஒரு விஷயம் தான் என்ன வந்து பண்ண வச்சுச்சு. அவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ப இது பண்ணதெல்லாம் ஆண்டவர் இதுக்காக தான் நம்மள இது பண்ணியிருக்காருன்னு நெனச்சு, உடனே நான் என்ன பண்ணேன், அ "ஏசப்பா எனக்கு பிசினஸ் இப்ப வேணும். நான் என்ன செய்வேன்? என்ட்ட 10 பைசா கிடையாது. நான் சேவிங்ஸ் எதுவுமே பண்ணல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அவ்ளோ ஈஸியும் கிடையாது. நான் லோனுன்னு போணும்னாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்கு மேல அதுக்கு சாங்ஷன் பண்ணதுக்கு டைம் எடுப்பாங்க. நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்ன்னு வந்தா நான் சத்தியமா எடுக்கவே மாட்டேன் நானு. ஆனா வேற ஒரு நேம்ல வந்தோனே அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணா அவங்க என்ன சொன்னாங்க, "உங்க நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. அலாட் பண்ணியிருக்கோம். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, சில ப்ராசஸ் வந்து ஃபோன்லயே முடிச்சுட்டு வித்தின் 1 ஹவர்ல உங்களுக்கு நாங்க கிரெடிட் பண்ணிடுவோம்" அப்டின்னாங்க. அது எப்படி 1 ஹவர்ல இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட குடுக்க முடியும்? அப்டின்னு சொல்லிட்டு நானு அத நம்பல. பட் இருந்தாலும் சரி ஓகே ஏதோ நடக்குது. ஆண்டவர் ஏதோ செய்றாரு போல இருக்கு. சரி நம்ம பார்ப்போம்ன்னு சொல்லி அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புனேன். அதே மாரி எந்த அக்கவுண்ட்ல பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு கிரெடிட் ஆகணும்னு கேட்ட அந்த அக்கவுண்ட்டையும் நான் குடுத்துட்டேன். குடுத்து அவங்க ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாரி கிரெடிட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே ஏசப்பா இது உம்முடைய சித்தமா இருக்கும் போல இருக்கு. அதனால இது தானா எனக்கு வந்து அமையுது. ஓகே ஏசப்பா. ஆனா இப்ப மிஷின நான் எங்க போய் வாங்குவேன்? நான் எதிர்பார்த்த மாரி மிஷின் எனக்கு கிடைக்கணும். என்ன யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது. நான் எப்படி அத கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சிங்கிளா இருக்கேன் நானு. எனக்கு எங்க வீட்ல ஒரு ஃபேன் லைட் மாட்டணும்னா கூட யாரையாவது போய் கேட்கணும், கெஞ்சணும். நான் அப்படி இருக்கிறப்போ, பொம்பளைங்க நாங்க இருக்கிறப்போ, எங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, கரெக்ட்டா ஒரு வீடியோ வந்து வந்துச்சு. அதுல வந்து எம்ப்ராய்டரிங் மிஷின் இந்த மாரி வடபழனில, சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் அத பார்த்துட்டு சரி அங்கருந்து கிளம்பி போனேன். போய் பார்த்தா நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாரி இருந்துச்சு. பிளஸ் பெரிய
டெய்லரிங் மிஷின் வந்து ஃப்ரீ அப்படின்னு வேற போட்டிருந்தாங்க. இது அவங்களே டெமோ ஆட்கள அனுப்பி சொல்லிக் குடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப அதிகமாவே ஆர்டர் குடுத்துட்டாரு. நான் மிஷின் 1 தான் கேட்டேன். இன்னொன்னு ஃப்ரீ மிஷின் கிடைக்கிறதுக்கு ஆர்டர் கிருப செஞ்சாரு. அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். வந்து சரி எடுத்துட்டு அட்ரஸ்லாம் குடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நான் ஷாப் இன்னும் பார்க்கல. ஏசப்பா நான் ஷாப்புக்கு பார்க்கணுமே, என்னால 7,000 8,000 வீட்டு வாடகை குடுத்துட்டு, கரண்ட் பில் கட்டிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஷாப்புக்கு பேமெண்ட் பண்ணணும்னா, ஒரு ரூ. 5,000னா கூட பரவால்ல. 7,000 8,000னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். கடவுள் எனக்கு ஒரு மாரி விஷன்ல இந்த பாரு இந்த தெருக்குள்ள போ, இந்த தெருக்குள்ள பாரு 2வதா ஒரு கடை வந்து ரொம்ப நாளா மூடியே இருக்கு. அது எவ்வளோன்னு நீ விசாரி அப்படின்னு காமிச்சாரு. கரெக்ட்டா நான் போய் கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க 5,000 தான் அப்படின்னாங்க. ஏசப்பா ரொம்ப நன்றி. நான் நெனச்ச மாரியே நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்பையும் வாங்கி, அதுல மிஷின செட் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அதேபோல அதுல பண்ண வேண்டிய இன்டீரியர் ஒர்க்லருந்து, பெயிண்ட்லருந்து, ஒவ்வொன்னதுக்கான கதவுலருந்து எல்லாத்தையுமே சாலமோன் ராஜா ஆலயத்த கட்டுறதுக்கு ஆண்டவர் எப்படி கிருபை செஞ்சாரோ, எதெதெல்லாம் எப்படிலாம் பண்ணணும், எந்தெந்த அளவுல அளக்கணும், அப்படிலாம் சொன்னாரோ, அதே மாரி கைட் பண்ணி எனக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கர கிராண்டா ஆனா அதுக்கேத்த ஆட்களையும் அவர் அனுப்புனாரு. ஆனா அதுதான் என்னால கிரகிக்கவே முடியல. அந்த மாதிரி பண்ணாரு. அதேபோல எனக்கு பேனர் நான் என்ன பேனர் வைக்கிறதுன்லாம் கேட்டப்போ, ஆண்டவர் உனக்கு ஒரு வெற்றி கொடிய குடுக்குறாரு. அந்த கொடியிலருந்து உன்னோட இது வந்து துளிர்க்கும். நீ வந்து வெற்றியா தான் இருப்ப. அந்த கொடிக்காக நீ பிரேயர் பண்ணு அப்டின்றப்போ, நான் கொடி ஓகே ஏசப்பா. அந்த கொடிக்கு என்ன கலர் குடுக்குறது? அப்டின்னும் சொன்னேன். அப்புறமாவும் அந்த கொடிக்கும் வந்து சமாதான கொடி. உன்கிட்ட வர்றவங்க சமாதானமா போவாங்க. அப்படின்னு எக்ஸோடஸ் 17:15ல த லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையே நான் வந்து என்னோட இதுல போட்டு நௌமிஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி இப்போ ஒரு 1 வீக் ஆகுது நாங்க ஸ்டார்ட் பண்ணி. ஸோ நான் நெனச்சே பார்க்க முடியல ஆண்ட்ரு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன். ஆண்ட்ரு எனக்கு ஒரு லைஃப இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணி கொண்டு வருவாரு அப்படின்றத நெனச்சு பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்த எனக்கு செஞ்சிருக்காரு. ஆம் அதனால எனக்காகவும், என் பையனுக்காகவும், இந்த பிசினஸ்க்காகவும் பிரேயர் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க் யூ.